வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பக்க எண் 18ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். வாங்க குயிக்கா லெசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால நமக்கு கொடுத்துருக்கிற லெசன்ஸ் தமிழ் எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்க நான் சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை, என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். அப்போதான் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் மனப்பாடம் ஆகும். அந்த எழுத்துக்கள் வரும்போது அதுக்கு என்ன சவுண்டு வரும், என்ன ஒலி வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஆ அடுப்பு, ஆ அடுப்பு. ஆ அணில், ஆ அணில். ஆ அப்பளம், ஆ அப்பளம். அடுத்தது நம்ம ஆ வரிசை பார்க்க போறோம். ஆ ஆடு, ஆ ஆடு. ஆ ஆமை, ஆ ஆமை. ஆ ஆந்தை, ஆ ஆந்தை. அடுத்தது ஈ வரிசை பார்க்க போறோம். ஈ இட்டலி, ஈ இட்டலி. ஈ இளநீர், ஈ இளநீர். ஈ இறகு, ஈ இறகு. அடுத்தது ஈ வரிசை பார்க்கலாம். ஈ ஈ, ஈ ஈ. ஈ ஈசல், ஈ ஈசல். ஈ ஈச்சமரம், ஈ ஈச்சமரம். ஈ ஈச்சமரம். நம்ம என்னென்ன எழுத்துக்கள் பார்த்துருக்கோம்? ஆ ஆ இ ஈ. இந்த 4 எழுத்துகளும் அதற்கான வார்த்தைகளும் பார்த்துருக்கோம். அதை திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா? ஆ அடுப்பு, ஆ அணில், ஆ அப்பளம், ஆ ஆடு, ஆ ஆமை, ஆ ஆந்தை, இ இட்டலி, இ இளநீர், இ இறகு, ஈ ஈ, ஈ ஈசல், ஈ ஈச்சமரம். அடுத்தது எழுத்து அறிவோம். இந்த வீடியோல நம்ம அ ஆ இந்த 2 எழுத்துகளையும் அதுக்கான எடுத்துக்காட்டுகளையும் அதுக்கான புத்தக பயிற்சிகளையும் மட்டும்தான் பார்க்க போறோம். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த எழுத்தையும் பார்க்கணும், அதோட சேர்த்து என் கூட சேர்ந்து சொல்லவும் செய்யணும். அப்போதான் நீங்க இந்த எழுத்தை பார்க்கும்போது இல்ல இந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கு இந்த எழுத்து தான் வரும், இந்த எழுத்துக்கு இந்த ஒலி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால எழுத்தையும் பார்த்துக்கோங்க, என் கூட சேர்ந்து சொல்லவும் செய்யுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆ அப்பளம், ஆ அப்பளம். ஆ அணில், ஆ அணில். ஆ அகல், ஆ அகல். ஆ அடுப்பு, ஆ அடுப்பு. ஆ அல்லி, ஆ அல்லி. அடுத்த எழுத்து ஆ. ஆ எழுத்து சொற்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதையும் எழுத்தையும் பார்த்துக்கோங்க, சவுண்டையும் என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. அப்போதான் இந்த எழுத்துக்கு இந்த ஒலி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கலாமா? ஆ ஆந்தை, ஆ ஆந்தை. ஆ ஆமை, ஆ ஆமை. ஆ ஆடு, ஆ ஆடு. ஆ ஆலமரம், ஆ
ஆலமரம். ஆ ஆணி. ஆ ஆணி. இத நீங்க படத்தையும் பார்த்துக்கணும், அந்த படத்துக்கான பெயரையும் பார்த்துக்கணும். படத்தை மறைச்சிட்டு முதல் எழுத்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அடுத்தது இந்த 2 வார்த்தைகளுக்கான புத்தக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போறோம். படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அந்த படத்துக்கான எழுத்தை மட்டும்தான் நம்ம வட்டம் போடணும். இங்க இந்த படங்களுக்குள்ள நமக்கு அ ஆ இ ஈ இந்த 4 எழுத்துகளுமே கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்தோட முதல் எழுத்து என்னவோ அதை தான் நம்ம ரவுண்ட் பண்ண போறோம். இப்போ முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிற படம் எது? என்ன படம் அது? அணில். அணிலோட முதல் வார்த்தை என்ன? ஆ. அப்போ இந்த அணில் படத்துக்குள்ள நம்ம அ அப்படிங்கிற எழுத்தை மட்டும்தான் வட்டமிட போறோம். இது வரைக்கும் நம்ம ஆவோட அந்த எழுத்தையும் பார்த்துருக்கோம், ஆ அப்படிங்கிற சவுண்டையும் கேட்டிருக்கோம். அப்போ ஆ அப்படிங்கிற சவுண்டுக்கு இதுல எந்த எழுத்து வரும்? வட்டம் போடலாமா? நீங்களும் உங்க பென்சிலையும் புக்கையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. வட்டம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ அணில். அந்த எழுத்தை வட்டம் போடும்போது அந்த படம் என்னவோ அந்த படத்துக்கான பெயரையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால என் கூட சேர்ந்து படத்துக்கான பெயரையும் சொல்லிக்கிட்டே வட்டம் போடுங்க. ஆ அணில். ஆ அணில். ஆ அணில். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற படம். இந்த பக்கம் நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஆடு. அப்போ இங்க நம்ம ஆ அப்படிங்கிற எழுத்தை மட்டும்தான் வட்டம் போட போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த படத்தோட பேரையும் சொல்லிக்கிட்டே அதோட முதல் எழுத்தை வட்டம் போடுங்க. ஆ ஆடு. ஆ ஆடு. ஆ ஆடு. ஆ ஆடு. அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லிக்கொண்டே இணைக்க. இங்க அ ஆ இந்த 2 எழுத்துகளும் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிக்கிட்டே இணைக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆவையும் நம்ம கோடு போட்டு இணைக்க போறோம். அதை ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி சொல்லிக்கிட்டே இணைக்க போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே கோடு போட்டு இணைங்க. ஆ 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 அணில். இங்க நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஆ அணில். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆ. இதையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிக்கிட்டே கோடு போட்டு இணைக்கணும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. இங்க நமக்கு கொடுத்துருக்கிற படம் என்னது? ஆமை. ஆ ஆமை. அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. இங்க நம்ம கொடுத்துருக்கிற எழுத்தோட அதே மாதிரி எந்த சொல் முதல்ல ஆரம்பிக்குதோ அதோட இணைக்க போறோம். இங்க பாருங்க ஆ ஆ கொடுத்துருக்காங்களா? ஆ அணில். இங்கேயும் ஆ இருக்கா? அதோட முதல் எழுத்து ஆ இருக்கா? அப்போ அந்த மாதிரியான சொற்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இணைக்க போறோம். ஆ அணில். ஆ அப்பளம். ஆ அகல். அடுத்தது ஆ ஆ ஆந்தை. ஆ ஆப்பம். ஆ ஆடு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். அ அணில். அ அப்பளம். அ அப்பளம். அ அகல். அ அகல். ஆ ஆந்தை. ஆ ஆந்தை. ஆ ஆப்பம். ஆ ஆப்பம். ஆ ஆடு.
ஆ ஆடு. லெசன்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலான்னா ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதே ஸ்பீடே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோன்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸை கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறோம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.